முக்கிய செய்தி: கோவில் திருவிழாக்களில் ஆபாச உடை அணிந்து கரகாட்டம் ஆடினால் நடவடிக்கை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கரகாட்டம் முன்வந்து எடுக்கப்படும் என்று சென்னை நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. உடையார் ஆபாச உடை அணிந்து கோவில் திருவிழாக்களில் கரகாட்டம் ஆடினால் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பாப்பாத்தி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி வழங்க கோரி விழா குழுவினர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது இந்த வழக்கு நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. நீதிபதி, தற்போதெல்லாம் கரகாட்டம் ஆடும் பெண்களின் உடைகள் மிகவும் ஆபாசமாக உள்ளதாகவும் தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் இன்னும் மோசமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டு இதை எப்படி அனுமதிப்பது என கேள்வி எழுப்பினார். காவல்துறை தரப்பில் ஆபாச நடனம் மட்டுமல்ல, அரசியல் ரீதியான கோஷங்களையும் எழுப்ப வாய்ப்பு உள்ளதால் தான் அனுமதி வழங்கவில்லை என தொடரப்பட்டது. அதற்கு நீதிபதி, அரசியல் பேச உடையார்பாளையம் நாடு முழு அனுமதி வழங்க முடியாது என தெரிவித்த போது மனுதாரர் தரப்பில் கரகாட்டம் காலமாக கிராமங்களில் நடந்தும் கலை நிகழ்ச்சி, அதற்கு கிராமத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு நிபந்தனைகளுடன் மாதம் அனுமதி வழங்கியுள்ளதாக கூறி அந்த உத்தரவு நகல் தாக்கல் செய்யப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, இதை தொடங்க உள்ள உடையார் திருவிழாக்களிலும் நிபந்தனையுடன் மேலும் கரகாட்டம் ஆடும் கலைஞர்கள் ஆபாச உடை அணிந்து விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.